உக்ரைனோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான ஒலெக்சாண்டர் ட்ருபரோவ் பேர் கொஞ்சம் கட்டாளிங்க அவர் தரப்பு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது போல உக்ரைன் இந்த கருங்கடல்ல தானிய ஏற்றுமதி பண்றதுக்காக ஒரு சி காரிடோர் அமைச்சாங்க இல்லையா, அந்த சி காரிடோர்ல இந்த டிசம்பர்ல டபுள் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஒடசால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவோட பல விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல உக்ரைன் தரப்பு வருது. இப்போ வரைக்கும் ரஷ்யா தரப்பு எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா இது போல இழப்புகள் இருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு சில அனலிஸ்ட்னால. நம்ம தகுந்த ரஷ்யன் சோர்சஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா, சில ஃபைட்டர் ஜெட்ஸ் காலியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும்போது இந்த ஒடசா பகுதியில அவங்களோட தானிய ஏற்றுமதிக்குன்னு தனி ஒரு காரிடோர் அமைச்சிருக்காங்க. அதுல எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது போல அவர் சொல்றாரு. ஒத்துக்க முடியுது. ஏன்னா சமீபத்துல கூட இந்த தனுப் போர்ட்டுக்கு போகக்கூடிய அந்த வெசல் இருக்குல்ல, அதோட கண்ணி வெடியில மாட்டி வெடிச்சிருச்சு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த கண்ணி வெடி வச்சது ரஷ்யா தான் அப்படிங்கிறதோட சொன்னாங்க. எங்க அந்த அளவுக்கு பக்கத்துல போய் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்னா அப்புறம் போயிட வேண்டியதானே உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறதோட சொல்லி கேட்கறாங்க. வேடிக்கையான கேள்விதான், பட் பதில் எதுவும் கிடைக்கல. இது போல இவங்க தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கடை வளர்ச்சி அடையும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு இது போல தொடர்ந்து பதிவுல போறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். யூஎனுக்குன்னு யூஎஸ் தரப்புல அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஒரு நபர் தான் ஜான் கெல்லி. இவர் மினிஸ்டர் ஆஃப் கவுன்சிலர் அப்படிம்பாங்க. இவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யா புரிஞ்சுக்கணுங்க, தெரிஞ்சுக்கணுங்க, இந்த உக்ரைன்ல நடக்கிற பிரச்சனைனால அவங்களோட இழப்பு என்ன, அவங்களோட விலை என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர்ல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காகங்க? எல்லா ரஷ்யாவோட அதிபரான புட்டின் அவர்கள் இருக்கிறார்ல, அவரோட விஷயத்தினாலதான் இத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அவரோட ஆட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய மக்கள் பலரும் ரஷ்யாவிலிருந்து தெரிச்சு ஓடிட்டாங்க வேற நாடுகளுக்கு. இருந்துமே ரஷ்ய அதிபர் இந்த அளவுக்கான உயிர் சேதங்களை செஞ்சும் இழப்பு நடந்துமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ரஷ்யா மக்கள் புரிஞ்சுக்கணும்யா, புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த டைலாக்லாம், அதாவது எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி இந்த கிரீமியாக்காக போர் நடந்தது. இது ஒரு தடவை கிடையாது, பல தடவை நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த கிரீமியன் வார்னு சொல்லுவாங்க. 1853 இருந்து 1856 வரைக்கும் 3 வருஷம் தொடர்ந்து நடந்திருந்தது இதே கிரீமியாக்காக. இப்ப என்ன இருக்கோ அதே போலதான் அச்சு பிசினாம சேம் டெம்ப்ளேட்டு. ரஷ்யன் எம்பையர் இதே மாதிரி கிரீமியா பிடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல இந்த கிரீமியாவை மீட் எடுக்கிறதுக்காக இந்த மேற்குலக நாடுகளோட பல நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு, அதான் ஓட்டோமன் எம்பையரு, அப்புறம் இந்த பிரிட்டனு, இவங்களாம் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு அந்த டைம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ரஷ்யன் எம்பையருக்கு எதிராக சண்டை பிடிச்சி இந்த கிரீமியா மீட்டெடுக்கிறதுக்காக ஆம்பிபியஸ் லேண்டிங் எல்லாம் பண்ணி உள்ள ரஷ்யா தோக்கடிக்கிற மாதிரி போயிருப்பாங்க. ரஷ்யா தோக்கல, மேற்குலக நாடுகளும் தோக்கல. இருதரப்புலையும் உயிர் சேதங்கள் அதிகமா இருக்கும். அப்போ இதே போல இருந்துச்சு. அதாவது இருதரப்புலையும் அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சுங்க. உயிர் சேதங்கள் ஏற்பட்டதுனா உட்காந்து பேசி தீர்த்துக்கலாங்க. அதாவது எப்போ 3 வருஷம் கழிச்சு, சரிங்களா? அது இப்ப இருக்கிற டெத் டால்லாம் அந்த காலகட்டத்துக்கு இந்த டெத் டால்லாம் எங்கேயோ போயிடும். அந்த டைம்ல ஏகப்பட்ட வியாதிகள் போர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வீரர்கள் இறந்துட்டு இருந்தாங்க ஃப்ரண்ட் லைன்ல. அது ஒரு மோசமான போர்னு சொல்லுவாங்க. அந்த போர்ல இது போல கடைசியில ஓகே அப்படின்னு இருதரப்புலையும் உட்காந்து சமாதானமா பேசி சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடப்பட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க. இப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல என்ன பேசுனாங்களோ அது இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ் பண்ணி பேசுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 170 வருஷம் ஆயிடுச்சா. அப்போ நடந்ததை இப்போவும் நடந்திருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. இருதரப்புலையும் சேதங்கள் அதிகமா இருக்கு, உயிர் சேதங்கள் அதிகமா இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்பு அந்த அளவுக்கு வீக்கான மாதிரி தெரியல. காரணம், இந்த தடவை ஈரானா இருக்கட்டும், நார்த் கொரியாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், மறைமுகமா நேராவே இந்த ஆயில்லாம் வாங்கி பலதும் ஹெல்ப் பண்றாங்க. பட் மறைமுகமா பல உதவிகள் பண்றதுனால ரஷ்யா ஒன்றும் செய்ய முடியாது. ரஷ்யாவும் அதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாங்க. இந்த உலகத்தை 2ஆ பிரிச்சு இந்த மேற்குலகமே, அதாவது வெஸ்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும், இந்த ஆப்பிரிக்காவை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதோட யோசிச்சிருந்தாங்க. இப்ப அதுக்கான செயல்கள்லாம் போயிட்டு இருக்கு. பிக்ஸ் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இது வெஸ்ட் வேர்ல்டு, அப்புறம் தனியா சவுத் வேர்ல்டு அப்படிங்கிறது மாறிடும். சவுத் ஈஸ்ட் இது போல வேர்ல்டா மாறிடும் அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. இதனாலும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதாவது இந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த கிரீமியா போர்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த கிரீமியன் போர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நம்ம டீட்டெயில்டா செந்தில் டி கோச்ல தெளிவா அந்த போர்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது அமெரிக்கா தரப்புல இருந்து. அப்ப என்ன பேச்சுவார்த்தைக்கு போயிருவாங்களா இல்ல எப்படி? என்ன அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது. ரஷ்யா வாப்பா வந்து பேசு, கொஞ்சம் நாங்க சொல்ற டேர்மையும் கொஞ்சம் காதுல வாங்கிக்கோ அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இதே போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா மேற்கே ஃபுல்லா திவால் ஆயிரும் அப்படிங்கிறதுல சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம போன பதிவுல பார்த்திருப்போம், இது போல ஒடசா பகுதியில இந்த ட்ரோன்களோட உதிரி பாகங்கள் வந்து விழுந்து சில இடங்கள்ல டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் அப்பவே சொல்லியிருப்பேன். கர்சன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்னு சொல்லிட்டு, கர்சன்ல இல்லைங்க, சாரி, இது வந்து கர்கிவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். கர்கிவ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல இது போல ட்ரோன்கள் வந்து விழுந்து வெடிச்சதுனால அந்த பேலஸ் ஹோட்டல்னு சொல்லக்கூடிய அந்த ஹோட்டலே டேமேஜ் ஆயிடுச்சு. இதெல்லாம் போர் குற்றத்துல வருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸாக்டா என்ன சேதங்கள் அப்படி இப்படின்னு வரல. எல்லாமே பிரிலிமினரி டேட்டாஸா வந்துட்டு இருக்கு. ஆனா பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. பல ஏரியாக்களையும் மோசமான தாக்குதல் நடந்திருக்கு, சேதங்கள் இருக்கு. இதுக்கு மேற்குலக நாடுகள்ல இருந்து பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது போல சிவிலியன் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் திருப்பி இஸ்ரேல் கிட்டே சொல்லுங்க அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா அவங்க காதுல விழுகிற மாதிரி தெரியல. எதுனாலும் இது போல தாக்குதல் நடந்திருக்கு, கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில லைனா 2 பதிவுல தெளிவா பார்த்துருப்போம். அதனால இப்ப கொஞ்சம் வந்து மற்ற நாடுகள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி இங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப அப்படியே இந்த ஆப்பிரிக்கா பக்கம் போயிடலாம். முதல்ல இந்த சாதல நடந்து முடிஞ்சது இல்லையா, நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வேணுமா இல்ல இப்ப இருக்கிற மாதிரி நானே இருந்துக்கிறேனேப்பா அப்படிங்கிறதோட இந்த ராணுவ ஆட்சி இருக்குல்ல அதுவே கன்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது போல ஆட்சி வச்சிருந்தாங்க. எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது போல கேட்டிருந்தாங்க. மக்கள் எல்லாம் ஐயோ தெய்வமே நீ வேண்டாமப்பா, நாங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல எஸ்ஸுக்கு 85% மக்கள் வந்து ஓட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க, தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம மக்கள் சொல்லிட்டாங்கல்ல மரியாதையா ஆட்சியை கழிச்சுட்டு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு வழி பாருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இப்போ கூடிய சீக்கிரத்துல சாதல் எலெக்ஷன் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த டிஆர் காங்கோ அங்க எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. எலெக்ஷனோட ரிசல்ட்டை வழக்கம் போல எதிர்கட்சி தலைவர் நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது நம்ம முதல்ல அந்த செய்திகள்லாம் கேட்கும்போது சிரிப்பா இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இன்டர்நேஷனலுக்கே நம்ம எடுத்துக்கிற லெசன் அப்படிங்கிறது புரிய வருது. ஏன்னா இங்க என்ன நடந்ததோ அது அப்படியே டெம்ப்ளேட் மாறாம இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல பாலிடிக்ஸ்ல நடந்துட்டு இருக்குது. நம்ம தான் சொல்லி கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நம்மளும் ஒன்றும் மோசம் இல்லை அப்படிங்கிறது போல. உலகமே அப்படித்தாங்க, ஓகேங்களா, எல்லாருமே அப்படித்தான் அப்படிங்கிறது போல இருக்கு. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டிஆர் காங்கோக்கு வருவோம். இந்த டிஆர் காங்கோல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிபரா இருந்தார் இல்லையா பெலிக்ஸ் தெஸ்கேடி அவர்கள், அவரே திரும்பவும் ஜெயிச்சுக்கிறாரு. மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிக்குது போல இருக்குது. ஏன்னா இவர் டெமோக்ரஸி பார்ட்டி, அதனால ரொம்ப பிடிச்சிக்குது. இது வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறார். ஆளுங்கட்சியா இருந்தா அவர் ஏதோ ஊழல் பண்ணிட்டாருங்க, அவர் ஏதோ சதி செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து இருக்குது. எதனாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதனால திரும்பவும் இவர் தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இங்க ஏதாவது ஆட்சி கழிப்பு நடந்துருமா அப்படிங்கிறது போல கேள்வியும் இருக்கு. இதனால பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ரஷ்யாவோட ஆளுமை இந்த இடத்துல பரவிட்டு இருக்க இந்த டெமோக்ரஸி டெமோக்ராட்டிக் இது போல விஷயங்கள்லாம் எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்கோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வாஷ் பண்ணுவாங்க ஆப்பிரிக்கால அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆப்பிரிக்காவை பத்தி. இப்போ நம்ம அப்படியே இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு வந்தோம்னா சமீபத்துல இந்த சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிறாங்களா அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. யூஎன்ல சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து இஸ்ரேல் ஜினோசைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உள்ள குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாகு அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இல்லைங்க நாங்க கிடையாது கமிட் பண்றது, ஹமாஸ் தான் பண்ணிக்கிறாங்க காசால இருந்து. பாத்தீங்களா அக்டோபர் 7 என்ன நடந்தது அப்படிங்கிறதோட திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் மாதிரி கேட்டுக்கிறாரு. யார் எந்த சைட்ல இருந்து கேட்டாலும் அவர் பதில் இதுவா இருக்குது. அது இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்திருக்கு, அது கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான், வருந்தத்தக்க வேண்டிய விஷயம் தான். அது இது போல நடக்கக்கூடாதுதான், அதுக்கான வேலைகளை எதுவோ அதை செய்யலாம் தான். பட் ஆனா அதுக்குன்னு இது போல 21,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கலாமா அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டும் கேட்டுட்டு இருக்காங்க. பல நபர்களோட குரலாவும் இருக்கு. துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் ஹிட்லரோடைய கம்பேர் பண்ணி பார்த்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. 2024 தொடக்கம் நல்ல தொடக்கமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.